ஹாய் வியூஸ், வெல்கம் பேக் டு வர்ஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான பட்டர் பீன்ஸ் கிரேவி எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பூரி சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாதத்துக்கும் இந்த சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது கொஞ்சம் பட்டர் பீன்ஸ் எடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் பட்டர் பீன்ஸ் எடுத்துக்கலாம். இது கூட நம்ம லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் கொஞ்சமாக உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் காலிஃப்ளவர் டேஸ்ட் சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது 2 விசில் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு 3 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு இது கூட நம்ம தக்காளி கட் பண்ணியிருக்கோம். இந்த தக்காளியும் சேர்த்து நம்ம ஒரு சுற்றி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். அந்த பேனில் 2 ஸ்பூன் அளவு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பட்டை ஆட் பண்ணிவிட்டு நம்ம கறிப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பட்டை கறிப்பிலை எல்லாம் வெடிக்கும். இதில் வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாவும் கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா முருகலாக வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா முருகலாக வதக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணோம். அது வரைக்கும் ஒரு ஸ்பூன் அளவு நம்ம மஞ்சள் தூளும், ஒரு ஸ்பூன் அளவு நம்ம சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா பொடி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வதங்கி நல்லா குக் ஆயிடுச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் எண்ணெயிலே நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் அரைச்சி அந்த தண்ணியவே கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கிரேவி நல்லா கொதிவிட்டு நம்ம வரவும் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கேன் நம்ம உருளைக்கிழங்கு பட்டர் பீன்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் முன்னாடியே ஆட் பண்ணிங்கன்னா இது குழஞ்சிடும். ரொம்பவும் நல்லா வேக வச்சு எடுத்ததுனால நம்ம இது கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வரவும் நம்ம அடுப்புலேருந்து இறக்கிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம அடுப்புலேருந்து இறக்கலாம். சூப்பரான நம்ம பட்டர் பீன்ஸ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வர்ஷா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.